பள்ளியில் ஃபெயில் ஆகி ஆசிரியரின் கோபமான திட்டுகளை வாங்கி கொண்டு வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நினைத்து தெருவில் தனியாக நடந்த ஒரு மாணவன் ஒரு நாள் உலகையே திரும்பி பார்க்க வைத்தான் என்றால் நம்புவீர்களா? ஒரு சங்கடமான வார்த்தை அவனது வாழ்க்கையே மாற்றியது. வாருங்கள், அந்த மாணவனின் அதிசய கதையை கேட்கலாம். அது ஒரு முழு ஆண்டு தேர்வு முடிவுகள் வந்த நாள். செஸ்டர் கீரின்வுட் என்ற அந்த மாணவன் எல்லா பாடங்களிலும் ஃபெயில். தலைமை ஆசிரியர், என்ன இது, இந்த பள்ளியில் 10 வருஷமாக படிச்சிருக்கே, ஒரு பாடத்தில் கூட பாஸ் ஆகலைன்னா என்ன அர்த்தம்? வகுப்பில் பாடம் நடத்தும் போது நீ என்ன காதில் பஞ்சு வச்சு அடைச்சிக்கிட்டு இருந்தியா? கோபம் உச்சத்திற்கு சென்ற தலைமை ஆசிரியர், இனி நீ படிக்க லாயக்கே இல்லை என்று டிசியை கொடுத்து அனுப்பிவிட்டார். அவமானத்துடன் செஸ்டர் வெளியேறினான். உன் காதில் என்ன பஞ்சா அடைத்து வச்சிருக்கே என்ற அந்த வார்த்தை செஸ்டரின் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. என்னதான் இருக்கும் என்று யோசித்தவன் திடீரென தன் காதுகள் இரண்டையும் நன்றாக மூடினான். அமைதியான அந்த உலகம் அவர்களுக்கு வித்தியாசமாக தெரிந்தது. அந்த வினாடிதான் ஒரு புதிய சிந்தனை அவனுக்குள் உருவானது. தலைமை ஆசிரியர் சொன்னது போலவே செஸ்டர் பஞ்சு வைத்து காதை அடைத்து பார்த்தான். அதை காது அவர்களுக்கு மேல்நிலையாக வைக்க ஒரு உலோக கம்பியை வளைத்தான். ஆம், ஒரு புதிய சாதனத்தை வடிவமைத்தான். அதன் பெயர்தான் இயர் மஃப். பரீட்சைக்கு படிக்கிறவர்கள் தொந்தரவின்றி படிக்க இதை வாங்கினார்கள். இறைச்சலான இடங்களில் வேலை செய்பவர்களும் வாங்கினார்கள். ஓரளவு அவர்களுக்கு வியாபாரம் நன்றாக நடந்தது. அந்த சமயம் முதலாம் உலகப் போர் ஆரம்பமானது. பீரங்கிகளின் சத்தம் காதுகளை செவிடாக்கும் அபாயம் ஏற்பட்டது. போர் வீரர்கள் அவர்களுக்கு பீரங்கி சத்தத்தினால் காது செவிடாகாமல் தடுக்க இயர் மஃப் கட்டாயம் அணிய வேண்டும் என அதிகாரி உத்தரவிட்டார். செஸ்டர் போர் வீரர்கள் அவர்களுக்கு வசதியாக அதை ஹெல்மெட்டில் வடிவமைத்து கொடுத்தான். சில நாட்களிலேயே அவன் கோடீஸ்வரனானான். ஃபெயிலான மாணவன் உலகமே தேடும் ஒரு கண்டுபிடிப்பின் அதிபதியானான். ஆம், அந்த சாதனையாளன் வேறு யாரும் அல்ல, அவர்தான் இஎம்எஃப்ஐ கண்டுபிடித்த செஸ்டர் கீரின்வுட். நண்பர்களே, சங்கடமான சூழ்நிலையில் கிடைத்த ஒரு ஐடியாவை சரியான முறையில் நம்பிக்கையுடன் பயன்படுத்தினால் நாம் நினைக்கும் எதையும் சாதிக்கலாம். இந்த சுவாரஸ்யமான கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற கதைகள் அவர்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.